ஃபேம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சாமியெல்லாம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படியே கீழே வந்தாச்சு கைஸ். 6வது மலைக்கிட்ட வந்துட்டோம். சன்ரைஸ் பார்க்கலான்னு வெயிட் பண்ணி உட்காந்துருவோம் கைஸ். டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4:30 ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லி செட் அவுட் ஆகிற படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சன்செட் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியதான் கைஸ். நல்ல தரிசனம், சிறப்பான ஒரு தரிசனம் கிடச்சிச்சு. வேறு லெவலு ப்ரோ. நல்ல சாமியை பார்த்ததானே ப்ரோ? உண்மையாக பார்த்தோம் ப்ரோ. வேறு லெவல் தரிசனம். பட் ஆனால் இங்கே வரேன்னா கண்டிப்பாக வாட்டர் கேன் கண்டிப்பாக கேரி பண்ணிக்கோங்க. நைட் ஏறுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சொட்ரு, தொப்பி அதை மாதிரி கண்டிப்பாக எடுத்துங்க. சரியான குளிர். டென்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க ப்ரோ. டென்ட் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரியல. முடிஞ்ச டென்ட் எடுத்துகிட்டு வரவங்க, கேம்பிங் பண்ணுறவங்க அதை மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் டென்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மறக்காமல் சொட்ரு இல்லைன்னா தொப்பி எடுத்து வந்துடுங்க கைஸ். ஏன்னா சரியான குளிர். நம்ம 4வது மலை வர வரைக்கும் ஒன்றும் தெரியல. 4வது மலைக்கு மேலே வந்துட்டிங்கன்னா சரியான குளிர். பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clockலேருந்தே நல்ல பனி மூட்டம், நல்ல பனி மூடிடுச்சு கைஸ். இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பனிலாம் விலகி நல்லா நார்மலாக இருக்குது. ஒரு நம்ம மேலே போகிற வரைக்குமே நல்லா பனி தானே ப்ரோ. ஒரு எத்தனை மணிக்கு நம்ம சாமியை பார்த்தா 3 மணி இருக்குமா? 3:15 இருக்குமா? 3:15 வரைக்குமே நல்ல பனி தான். நம்ம கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் போது தான் பாதியில் நல்லா கிளியர் ஆனிச்சு. பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கீழே சன்செட் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கீழே போக கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்ஸ்டாவில் இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் ஏதாச்சும் கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க கைஸ்.